வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கோமாதா சிலை புதுசாக வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை நான் சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணியாச்சு. நீங்கள் அபிஷேகம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக பண்ணுறது நல்லது. அதாவது வாரத்தில் ஒரு முறையோ இல்லை மாதத்தில் ஒரு முறையாவது பண்ணிவிடுங்க. பாலில் பண்ணால் மட்டும் கூட போதும். அதை மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நான் முக்காலி மாதிரி பிளேட் வச்சுருக்கேன் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அக்ஷய அரிசி தான் போட்டிருக்கேன். அக்ஷய அரிசினா மஞ்சள் கலந்து வைக்கிற அரிசி தான். நீங்கள் பச்சை அரிசி கூட போட்டுக்கலாங்க, வீணாகாது. அரிசி நீங்கள் மறுவாரம் கோலம் போட யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சு அரைச்சி கோலம் போட்டுக்கலாம். என்னோட மாவு கோலம்லாம் நீங்கள் பார்க்க சொல்ல உங்களுக்கு தெரியும். ஒரு சிலது மஞ்சளாகும், ஒரு சிலது வெள்ளையாக இருக்கும். அந்த அரிசியில் தான் யூஸ் பண்ணி நான் போடுறேன். இப்போ கோமாதா அபிஷேகம் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அஞ்சு இடத்துல நான் பொட்டு வச்சுருக்கேன், மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். நீங்கள் 9, 5 இந்த மாதிரி தான் வைக்கணுங்க. 7 வைக்கக்கூடாது. 3 கூட வைக்கலாம், ஆனால் 7 வச்சிடாதீங்க. 5 இடத்துல வச்சுருக்கேன். 5 இடத்துல வச்சுட்டு அந்த கோமாதாவை அழகாக எடுத்து அந்த அரிசி தட்டு மேலே வச்சுட்டு நம்ம பூ அலங்காரம் நம்மளோட இஷ்டம் தாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. சிலை பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டு சூப்பராக இருக்குதுங்க. நான் வாரம் அபிஷேகம் பண்ணுவேன். வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுவேன், மகாலட்சுமி அம்மாவுக்கு பண்ணுவேன். அப்போ இவங்களையும் கூட வச்சு பண்ணிடுவேன். கோமாதாவோட உடம்புல எல்லா தேவர்களும் இருக்காங்க, முனிவர்களும் இருக்காங்க, எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக பின்னாடி அந்த அம்மாவோட வால் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் மகாலட்சுமி அம்மா குடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம காலையில் எழுந்த உடனே நீங்கள் வெளியே வாசல் பெருக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பசுமாடு பார்த்தீங்கன்னா பின்னாடி தொட்டு கும்பிட்றது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக